வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தீபாவளிக்காக ஒரு ஸ்வீட்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். என்னோட ஃபேவரட் ஸ்வீட் ட்ரை ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நான் பால் பவுடர் வச்சு தான் உங்களுக்கு ட்ரை ஜாமுன் செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப சுலபமாக நல்ல டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ட்ரை ஜாமுன் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ ட்ரை ஜாமுன் எப்படி நம்ம செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு கப்பு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் இந்தியன் ஸ்டோரில் வாங்கின பால் பவுடர் தான் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப்பு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் தயிர், 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, நெய் 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கலக்கியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அமுக்கி ஒரு கையில் பாருங்கள், கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் மாவு வந்து. இதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு 1 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்படும். நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பாதி இதை வந்து வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாதியில் வந்து பச்சை கலர் ஃபுட் கலர் போட்டு நான் கொஞ்சம் பிசைஞ்சிக்கிறேன். இது வந்து கலர் போடுறது உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வெறும் கலர் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். கலர் போட்டால் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே நான் சர்க்கரை பாகை வந்து செஞ்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதோட 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த பாகுக்கு நம்ம பதம்லாம் பார்க்க தேவையில்லை. ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சா போதும். சக்கரெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சா போதும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு எனக்கு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்சு குங்குமப்பூ, 2 சொட்டு ரோஸ் எசன்ஸ், இது கூட 1/2 ஸ்பூன் எலுமிச்சம் ஜூஸ் ஊற்றிடலாம். இதை வந்து கலக்கிட்டு நம்ம லோ ஹீட்டில் வந்து வேறு ஸ்டவ்வில் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்னதாக உருண்டை போட்டுக்கோங்க. இப்போ பச்சை கலர் மாவை வந்து நம்ம உருண்டை போட்டாச்சு. இப்போ இந்த வெள்ளை கலர் மாவை வந்து உருண்டை போட்டுக்கலாம். நம்ம எத்தனை உருண்டை எடுத்துருக்கோமோ அதே அளவு இந்த மாவுலேயும் உருண்டை எடுத்துக்கணும். உங்கள் கையில் வந்து மாவு ஒட்டுறதா இருந்தால் கொஞ்சம் நெய் வேணால் நீங்கள் தடவிக்கோங்க. இதை உருட்டிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக தட்டிட்டு இந்த உருண்டையை உள்ளே எடுத்து வச்சு எல்லாத்தையும் மூடி நல்லா வந்து ரோல் பண்ணிக்கலாம். நல்லா அமுக்கி தேய்ச்சிக்கோங்க. கிராக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம உருண்டை போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து நம்ம எல்லா உருண்டையும் போட்டுக்கணும். நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து நீட்டாக ஒரு ஷேப் போட போகிறேன். அதை எப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயும் காஞ்சிருக்கும். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எனக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம காய வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒன்றொன்னா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டுக்கலாம். இது மெதுவாக போட்டு தான் எடுக்கணும். நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. ஹேண்டில் வச்ச பாத்திரமாக இருந்தால் ஜஸ்ட் அப்படியே நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. நல்லா ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா வேகும். நம்ம ஜாமுன் போட்ட உடனே கொஞ்சம் கீழே போயிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலே வரும். அந்த டைமில் வந்து நம்ம கரண்டி வச்சு
கொஞ்சம் எல்லாத்தையும் திருப்பி விடலாம். எல்லா பக்கம் ஒரே மாதிரி வேகிற மாதிரி ஒரே கலர் வர்ற மாதிரி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இந்த ஜாமுன் வந்து இதுக்கு எண்ணெய் சூடு வந்து ரொம்ப முக்கியம். ஜாமுனுக்கு வந்து ரொம்ப சூடு இருந்தால் மேலே கருகிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் கரெக்டான சூட்டை வச்சு தான் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நம்ம ட்ரை ஜாமுனுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம சர்க்கரையும் போட்டதுனால கொஞ்சம் நல்லா கலர் வரும். சர்க்கரை போடணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சுகர் சிரப்பை வந்து வேறு ஸ்டவ்வில் வந்து நான் லோ ஹீட்டில் வச்சுருந்தேன். நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது தான் நம்ம வந்து இதை ஜாமுனை வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து நல்லா ஊறணும். ஸோ இதை ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம். அப்புறம் வந்து பார்க்கலாம். நல்லா திருப்பி விடணும். அப்போ தான் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா சுகர் சிரப்பு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஜாமுன் நல்லா ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இதை ஜாமுன் சிரப்பில் போட்டு ஸோ இப்போ எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா சிரப் வந்து கீழே கொட்டும். இதை வந்து கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரெயினரில் வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது சிரப் இருந்தால் கீழே வடிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கொஞ்சம் எல்லாம் வடிஞ்சிருச்சு. சிரப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சிரப்பு வந்து தட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கப் கேக்கு பேப்பர் இருக்கும்ல, அதில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மேலே டெக்கரேட் பண்ணணுன்னா காஞ்ச தேங்காய் தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஜாமுனை வந்து. இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை வந்து அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ என்னோடய ஃபேவரட் ஸ்வீட்டு ஜாமுன் இப்போ நான் செஞ்சுட்டேன். இதை நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஜாமுன் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா பாகெல்லாம் வந்து உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த ட்ரை ஜாமுன் வந்து. நீங்களும் இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.